சொந்த வீட்டில் நேரம் சரியில்லை என்று சொல்லி வீட்டை மாற்றுகிறீர்களா? நேரம் சரியில்லாத நீங்கள் எப்படி ஒரு சொந்த வீடு கட்ட முடிந்தது? வாஸ்து சரியில்லை என்று வீட்டை இடித்து கட்டப் போறீங்களா? வாஸ்துவால் தான் எல்லாம் கிடைக்கும் என்றால் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கணபதி ஹோமம் வீட்டிற்கு எதற்கு? சுவற்றை இடித்து வாஸ்துபடி கட்டினால் போதுமே. வாஸ்து மீனின் மேல் உள்ள நம்பிக்கை, அதை பணம் கொடுத்து வாங்கிய உங்களை ஏன் நீங்கள் நம்பவில்லை? மீனை மட்டும் நான் இங்கு குறிப்பிடவில்லை. வாஸ்து மீனையும் உங்களையும் படைத்த கடவுளை ஏன் நம்பவில்லை? ஒரு மீனின் மேல் உள்ள நம்பிக்கை கடவுளின் மேல் இல்லையா? அப்படி 100% வாஸ்து பார்த்து கட்ட முடியும் என்றால் அது கோவில் மட்டுமே. நாம் கட்டப்போவது கோவில் அல்ல, வீடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்கலாம், ஆனால் எப்படி பார்க்க வேண்டும் என்று பார்க்கலாம். வாஸ்து பார்த்து வாஸ்துப்படி வீடு கட்டுவது, வீடு கட்ட வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் விருப்பமாகவும் வழக்கமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. வாஸ்து பார்த்து வீடு கட்டுவது தவறல்ல. வாஸ்து என்ற பெயரில் உள்ள மூட நம்பிக்கைகளை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? இந்த வாஸ்து சாஸ்திரத்தை சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் வாஸ்துவின் பெயரில் சொல்லப்படும் மூட நம்பிக்கைகளால் மட்டுமல்ல, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வியலுக்கு சம்பந்தமே இல்லாத சில வாஸ்து குறிப்புகளால் தான். உதாரணத்திற்கு, கிழக்கு பக்கம் முழுமையாக அடைக்கக்கூடாது என்பர். எதற்கு? காலை நேர சூரிய கதிர்கள் வீட்டினுள் பரவ வேண்டும் என்பதற்காக. ஆனால் நடைமுறை என்ன? வீட்டின் கதவை திறந்து வைப்பதே அதிசயம். நம் வீட்டின் எதிரில் 3 மாடி வீடோ அபார்ட்மெண்ட்டோ கட்டினால் சூரிய கதிர்கள் வீட்டினுள் பரவ வாய்ப்பே இல்லை. மொட்டை மாடியில் மட்டுமே சூரிய ஒளி விழும் என்பதால் இந்த குறிப்பை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வாஸ்துப்படி வீடு கட்டினால் சமையலறையும் கழிவறையும் வீட்டினுள் வரக்கூடாது என்று இருக்கு. நமது முன்னோர்கள் பெரும்பாலான வீடுகள் இந்த முறையில்தான் வீடு கட்டியிருந்தார்கள் என்று பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாம் இப்பொழுது கட்டும் வீட்டில் சமையலறையும் கழிவறையும் வீட்டினுள் தான் இருக்கு. அப்படி என்றால் நாம் 30% மட்டுமே வாஸ்து பார்த்து வீடு கட்ட முடியும். 100% வாஸ்து பார்த்து வீடு கட்டவே முடியாது. அப்படி கட்டினால் கோவில் மட்டுமே கட்ட முடியும். 100% வாஸ்துப்படி வீடு கட்ட முடியாது என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையாக இருக்கு. பொதுவாக சில பேர் அல்லது பல பேர் வாஸ்துவை நம்பாமல் இருக்க காரணம் என்ன என்று பார்த்தால், வாஸ்துப்படி வீட்டின் உள் அளவு பார்ப்பது சரியா, வீட்டின் வெளியே அளவு பார்ப்பது சரியா? வீட்டின் வெளியே அளவு பார்த்தால் வீட்டின் உள் அளவு வாஸ்துப்படி இருக்காது. வீட்டின் உள் அளவு பார்த்தால் வெளியே அளவு வாஸ்துப்படி இருக்காது. வீட்டின் உள் அளவு பார்க்க வேண்டும் என்று சொல்லும் வாஸ்து நிபுணர்கள் இருந்தாலும் வெளியே அளவு பார்க்க வேண்டும் என்று சொல்லும் நபர்களும் இருக்கிறார்கள். இங்கேயே மாற்று கருத்து வந்துவிடுகிறது. வீட்டை கட்டிவிட்டு வாஸ்து சரியில்லை என்று சொல்லி வாஸ்து பார்க்கும்போது ஒரு சில நல்ல உள்ளங்கள் வீட்டையே இடித்து புது வீடு கட்டுவது போல் மாற்றச் சொல்லிவிட்டு போவார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? தோஷங்களுக்கு பரிகாரம் செய்வது போல் இதற்கும் பரிகாரமாக சிறிய சிறிய மாற்றங்கள் செய்து கொள்ளலாமே. ஏன் கட்டிய வீட்டை இடித்து கட்ட வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறது. நான் பரிகாரம் என்று சொன்னது எந்திரமோ தகடோ அல்ல. வீட்டை கட்ட எந்த பொருட்கள் பயன்படுத்தினோமோ அந்த பொருட்களை வைத்தே சிறிய சிறிய மாற்றங்கள் செய்து கொள்ளலாமே. வாஸ்து என்பது வீட்டை கட்டத்தான், இடிக்க அல்ல. கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் செலவழித்து அது போக லோன் போட்டு வீடு கட்டி வாஸ்து என்ற பெயரில் வீட்டை இடிப்பவர்களுக்கும், நேரம் சரியில்லை என்று சொந்த வீட்டை பூட்டி வைத்துவிட்டு வாடகை வீட்டிற்கு செல்லும் நபர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது கஷ்டம் வரவில்லையா? தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என்று அனுதினமும் கடவுளை வணங்குகிறோம். நேர்த்திக்கடன், அபிஷேக பூஜை என்று பலவிதமாக கடவுளுக்கு பூஜை செய்கிறோம். வீடு கட்டும்போது வாஸ்து நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, பூமி பூஜை, பாலக்கால் போட்டு வீட்டை கட்டி முடிக்கிறோம். வீட்டை கட்டி முடித்து வாஸ்து பூஜை, கணபதி ஹோமம் செய்து கிரகப்பிரவேசம் செய்கிறோம். அப்படி இருக்கையில் வீட்டின் நிலை, ஜன்னல், செங்கல் சுவர் வாஸ்துப்படி இல்லை என்பதற்காக கடவுளாக பார்க்கப்படும் வாஸ்து பகவான், வாஸ்து புருஷர் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து தண்டிப்பாரா என்ன? அவர் கடவுள் அல்லவா? எப்படி இதற்கெல்லாம் கஷ்டங்களை கொடுப்பார்? வாஸ்து பகவான் கடவுள் அல்ல, பூதம் என்று சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் பூதத்தை நம்பும் நீங்கள் ஏன் கடவுளை நம்பவில்லை என்று கேட்க தோன்றுகிறது. அப்படி உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குல தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். வாஸ்துவினால் வரும் கஷ்டங்களிலிருந்து நம்மை குலதெய்வம் காக்கும்.
கஷ்டங்களை போக்கும் என்று நம்புங்கள். ஏனென்றால் மற்ற சக்திகள் கொடுக்கும் நன்மையை தடுக்கும் வல்லமை குலதெய்வத்திற்கு உண்டு. குலதெய்வம் கொடுக்கும் நன்மையை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள். அப்படியென்றால் வாஸ்து பகவானால் மட்டும் உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும்? நேரம் சரியில்லை என்று வீட்டை மாற்றுகிறீர்கள். நேரம் சரியில்லை என்றால் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டை கட்ட முடிந்தது என்று சிந்தியுங்கள். நாம் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி விரதம் மற்றும் பண்டிகை காலங்களில் வீட்டை சுத்தம் செய்து கடவுளை வணங்குகிறோம். பிறகு எப்படி நமது வீடு நமக்கு கஷ்டங்களை தரும்? அப்படியென்றால் இந்த பூஜைகள் எதற்காக செய்கிறோம்? சொந்த வீடு கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல. எவ்வளவு பணம் நம் கையில் இருந்தாலும் நமக்கு நல்ல நேரமும் கடவுளின் பரிபூரண அனுகிரகமும் இல்லாமல் நம் வீட்டை கட்டி கிரக பிரவேசம் செய்ய முடியாது என்பதுதான் சத்தியம், உண்மை, நிதர்சனம். அப்படி நாம் சொந்த வீட்டை கட்டி முடித்து குடிபுகுந்து சொந்த வீட்டில் வாழ்கிறோம் என்றால் அந்த வீட்டிற்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து மூட நம்பிக்கைகளை நம்பாமல் சொந்த வீட்டில் நிம்மதியாய் வாழுங்கள். கஷ்டங்கள் வந்தால் அதை தீர்க்க பல வழிகள் இருக்கு. உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. சொந்த வீட்டில் வாடகை செலவு இல்லாமல் வாழும் நீங்கள் லோன் இஎம்ஐ கட்டிக்கொண்டிருப்பீர்கள். சிறிய வீடாக இருந்தாலும் பல பேர் அட்ஜஸ்ட் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருப்போம். நேரம் சரியில்லை என்றோ வாஸ்து சரியில்லை என்றோ வாடகை வீட்டிற்கு செல்வீர்களே. ஆனால் வாடகை பிளஸ் லோன் இஎம்ஐ என்று 2 மடங்கு தொகையை நீங்கள் எப்படி கட்டுவீர்கள்? கஷ்டம் அதிகமாகத்தான் இருக்கும். சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் வரும் பணத்தை கொண்டு நாம் இருக்கும் வீட்டின் வாடகையை கட்டலாம் என்று சொல்லலாம். நமக்கு கஷ்டத்தை வழங்கும் வீட்டிலிருந்து வரும் பணம் நமக்கு கஷ்டத்தை தராதா? வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்தால் அதற்கு நாம் தான் காரணம். மாற்ற வேண்டியது வீட்டை அல்ல, நம்மைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிந்தியுங்கள் நண்பர்களே. என்னத்தான் நேரம் சரியில்லை என்று வீடு மாற்றினாலும் வாஸ்துப்படி வீட்டை இடித்து மாற்றி கட்டினாலும் உங்களுடைய கஷ்டம் தீராவிட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? விதி என்று வந்துவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று ஒற்றை சொல்லை சொல்லி முடித்துக் கொள்வார்கள். அப்படியென்றால் விதித்தான் உங்களை பல ரூபத்தில் வந்து சொந்த வீட்டில் உங்களை இருக்க விடாமல் செய்கிறது என்றால் அந்த விதியை மதியால் வெல்ல வேண்டுமல்லவா? கடவுளை மட்டும் நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை நம்ப வேண்டாம். வீடு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். நமது கடின உழைப்பு. நமது உழைப்பையும் கடவுள் கொடுத்த வரத்தையும் குறை கூறுவது மதியில்லாதவர்கள் செய்யும் செயல் அல்லவா? சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே. வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் கஷ்டம் வரும். வாஸ்துப்படி வீடு கட்டவில்லை என்றாலும் கஷ்டம் வரும். கஷ்டம் என்பது நம் வாழ்க்கையின் சூழ்நிலையை பொறுத்து வருவது. வீட்டை மாற்றி கட்டியதால் வருவதல்ல என்பதை உணருங்கள். வாஸ்து என்பது உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்காது, எந்த பிரச்சனையும் கொடுக்காது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நம்புங்கள். குலதெய்வத்தை நம்புங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். இந்த வீடியோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றும் நான் கட்டி கொடுத்த வீட்டின் சில உரிமையாளர்கள் என்னிடம் கேட்ட கேள்வியின் தொகுப்பு மட்டுமே. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.